பச்சடினாலே தேங்காய் அரைக்கணும், அதுக்கான காய போட்டு செய்யணும். இப்படி இவ்வளோ வேலை இருக்கிற இந்த பச்சடிய வெறும் ஒரு கேப்சிகம் வச்சு சுவையான பச்சடி பார்ப்போமா வாங்க. ஒரு பாத்திரத்துல பெரிய வெங்காயம் 1, கேப்சிகம் பெருசா இருந்தா அரை எடுத்துக்கோங்க, சின்னதா இருந்தா 1 எடுத்துக்கோங்க, பச்சை மிளகாய். இதுல மசாலா ஆட் பண்ணலாம். செடியில என்னடா மசாலா தானே கேக்குறீங்க? வேற ஒண்ணும் இல்லைங்க, மிளகாத்தூள், உப்பு, தேங்காய் எண்ணெய் இதை ஊத்தி நல்லா பிரட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப வாங்க பச்சடி செய்யறது எப்படி பார்க்கலாம். அடுப்பை பத்த வைங்க, தட்டி வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி பண்ணுங்க, அப்பதான் டேஸ்டா இருக்கும் இந்த பச்சடி. 1/4 டீஸ்பூன் கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சதும் பண்ணி வச்சுக்கிறத போட்டு தண்ணி லைட்டா ஊற்றி மூடி வேக வைங்க. இப்ப வெந்துடுச்சு. இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம தயிர் ஊற்றணும். இப்போ 1 கப்பு தயிர் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பச்சடி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. நம்ம எப்போதும் சாப்பிட்ற பச்சடியோட விட சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.